வணக்கம். தலைப்புச் செய்திகள். தற்பொழுது வெற்றி பெற்றுள்ள முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிக்கிறோம். சி.வி. சண்முகம் அணியினர் அறிவிப்பு. சென்னை மாநகராட்சி உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலும் குடிநீர் வழங்கலில் உள்ள இடர்பாடுகளை போர்க்கால அடிப்படையில் களைந்து சீரான குடிநீர் விநியோகம் செய்திட உடனடி நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்று தமிழக முதல்வர் விஜய் அறிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் தாவேகாவினர் யாரும் பேனர்கள், பதாதைகள் உள்ளிட்டவற்றை கண்டிப்பாக வைக்கக்கூடாது என தாவேகா பொதுச் செயலாளர் என். ஆனந்த் எச்சரிக்கை. தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உருவாக்கி அரசாணையை வெளியிட்டது தமிழக அரசு. பிரதமர் நரேந்திர மோடி சென்ற பாதையில் ஜெலட்டின் குச்சிகள் கண்டெடுப்பு குறித்து NIA தீவிர விசாரணை. தமிழ்நாட்டில் தலித் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் முதல்வர் ஆகும் அளவுக்கு தமிழ் சமூகம் இன்னும் தயாராகவில்லை என்பது அனைவரும் அறிந்த கசப்பான உண்மையாகும். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் கருத்து. நீட் தேர்வுக்கு எதிராக தாவேக அரசும் உறுதுணையாக நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும். திமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள். வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் அருகிலிருந்து 500 மீட்டர் வரை அமைந்துள்ள 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகளை 2 வாரத்திற்குள் மூட வேண்டும் என தமிழக முதல்வர் விஜய் உத்தரவு. ஆட்சியில் இருந்து விரட்டியடிக்கப்பட்ட பிறகும் உதயநிதி ஸ்டாலின் திருந்தவில்லை. பாஜக மகளிர் அணியின் தேசிய தலைவர் வானதி சீனிவாசன் அறிக்கை. இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் விஜய் கடிதம். முதல்வரும் நானும் ஒரே கல்லூரியில் படித்தவர்கள். இருந்தாலும் அரசை நடத்துவதில் திமுக சீனியர் பேட்ஜ். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. இந்த ஆட்சி காலத்தில் நன்மை பெற்றுள்ளார்கள் என்கிற வகையில் நம்முடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும். சட்டப்பேரவையில் சபாநாயகரை வாழ்த்திய முதல்வர் விஜய் பேச்சு. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.